கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க. உங்களை வந்து மிகப்பெரிய உச்சத்தில் வச்சுருக்காங்க ஃபேன்ஸு. நீங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறீங்க எனக்கு 50 கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு டார்கெட் பண்ணுவாங்களே. நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களே, அதுக்கேற்ற மாதிரி படைப்பு கொடுத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு கோவம் இருக்குல்ல, எனக்கு 50 லட்சம் கிடைக்கல என் வாழ்க்கையில், நீ 50 கோடி வாங்குற, அப்போ 50 கோடி வாங்கும்போது உனக்கு அந்த பொறுப்பு இல்லையா? நீ எது சரியான ஒரு கதையை எனக்கு கொடுக்க முடியாதா? இந்த ஒரு தார்மீக கோவம் ஒன்று இருக்கும். இவ்வளோ சம்பளம் வாங்குற, இவ்வளோ பொறுப்பாக பெரிய படங்கள் படம் எடுக்கிற ஒரு இயக்குனர் தான் இருக்குது. இது அவருக்கு மட்டும் நான் சொல்ல, மணிரத்னம் சாருக்கு இருக்குது, தக் லைஃப்பில் அதுக்கு முன்னாடி வந்த சங்கர் சாருக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கிட்டு இவ்வளோ பெரிய படைப்பு ஒன்று பண்ணும்போது 300-400 கோடி பண்ணும்போது நீங்கள் ஒரு நல்ல படைப்பை கொடுக்கணுன்றது அவங்களுடைய மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். அதை கொடுத்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கொடுக்காத போது இந்த கும்பல் அப்படியே எழுந்து வந்து அடிக்கும். இதை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. பட் இதனால் இவங்க ஸ்லிப் ஆகிடுவாங்க. இவங்க வந்து ஒரு வாரம் முன்னாடி வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ ஒன்றுமே எல்லாம் போயிடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க அங்கே தான் இருப்பாங்க. மணி சார் அங்கே தான் இருப்பார், சங்கர் சார் அங்கே தான் இருப்பார், இவரும் அங்கே தான் இருப்பார். அதே பொசிஷன் தான் இருப்பாங்க. அவங்க சம்பளம் இன்னும் கூட தான் வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை ஆகுது. என்னென்னா அவங்களுக்கு இப்போ தெரிய வரும், ஒரு ஆடியன்ஸ் வந்து அன்ஃபர்கிவிங், மோர் அண்ட் மோர் அன்ஃபர்கிவிங்.